ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் சொந்தமாக வாகனம் வைத்திருக்கக்கூடிய நபரா நீங்கள் அப்போ ரொம்ப அதிக கவனமாக இருங்க. வெளிநாட்டவர் ஒருவருக்கு மரண தண்டனை விதித்த குற்றவியல் நீதிமன்றம் அந்த அதிர்ச்சியான தகவலை பார்க்க போகிறோம். குவைத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள மோசமான வானிலை மாற்றங்கள். அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா, அரபு நாடுகளை புரட்டி போடும் கனமழை. குவைத்தி குடிமகன் ஒருவருக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது சம்பந்தமான தகவலை பார்க்க போகிறோம். கடைசியான தகவலை பார்த்தீங்கன்னா, போலி யூனிவர்சிட்டி டிகிரி சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தியவர்களை கைது செய்த காவல்துறை 1,00,000க்கும் அதிகமான போலி சர்டிஃபிகேட்டுகளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இப்படி பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்குது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செஞ்சு விடுங்க. இப்போ வாங்க குவைத்தோட முக்கியமான நியூஸ் பார்ப்போம். நான் உங்கள் ஏகே தமிழா 360 குவைத். இப்போ முதல் தகவலை பார்த்தீங்கன்னா, போலியான டிகிரி சர்டிஃபிகேட் தயாரித்து விநியோகம் செய்யும் மிகப்பெரிய கும்பலை கேரளா காவல்துறை கண்டுபிடித்துள்ளது. இது தொடர்பான வீடியோவும் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி வருகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, 1,00,000க்கும் மேலான போலி யூனிவர்சிட்டி டிகிரி சர்டிஃபிகேட்டுகளை கண்டுபிடித்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக குவைத்தோட அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவலின்படி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா முழுவதும் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த சோதனையில் போலியான யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் அச்சிடுதல் மற்றும் அதற்கு பயன்படுத்தும் லோகோ, ரப்பர் ஸ்டாம்புகளை தயாரித்து விநியோகம் செய்து உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் 11 நபர்களை காவல்துறை தற்போது கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 யூனிவர்சிட்டியோட 1,00,000 போலி டிகிரி சர்டிஃபிகேட்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இதனை தொடர்ந்து குவைத், சவுதி அரேபியா மற்ற பிற அரபு நாடுகளுக்கு வந்திருக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் டிகிரி சர்டிஃபிகேட்டுகள் ஒரிஜினலா அல்லது டூப்ளிகேட்டா என கண்டறிய அந்தந்த கல்வித்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதனால போலியான டிகிரி சர்டிஃபிகேட்டுகளை வைத்து வெளிநாடு சென்றிருக்கக்கூடிய நபர்கள் அதிக எச்சரிக்கையா இருங்க. மாட்டிக்கிட்டீங்கன்னா வேலைக்கு வேலையும் போச்சு, ஏமாற்ற குற்றத்திற்காக 2 வருஷமோ இல்ல 3 வருஷமோ சிறையில கம்பின்றது மட்டும் இல்லாம அதுக்குண்டான அபராதமும் கிடைக்கும். இப்படி போலியான டிகிரி சர்டிஃபிகேட்டுகளை வைத்து வேலைக்கு சேரும் ஒரு சில அயோக்கியர்களால உண்மையிலேயே எல்லா தகுதியும் உடைய பல பேர் இதனால பாதிக்கப்படவும் செய்யறாங்க. இப்ப அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா, மனைவியை சுத்தியலால் அடித்து கொலை செய்த குற்றத்திற்காக இந்தியர் ஒருவருக்கு குவைத்தோட குற்றவியல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து அதிரடியான தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. இந்த சம்பந்தம் தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி, கணவன் மனைவி இருவருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்துக்கு மேல கோபமா அதிகரிச்சிருக்குது. இந்த கோபத்தால கணவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமாதானமாவது போல் நடித்து மனைவியை சால்மி பாலைவன பகுதிக்கு அழைத்து சென்று சுத்தியலாலேயே அடிச்சு கொண்டு இருக்கிறான். நீதிமன்றத்தில் குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொண்ட போதிலும் இது திட்டமிட்ட கொலை என நிரூபணமானதால் நீதிமன்றம் அவனுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கொல்லப்பட்ட மனைவி மற்றும் குற்றவாளியான கணவன் இருவரும் இந்தியாவில் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை பற்றி எந்த ஒரு தகவலும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்ப அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத் மட்டும் கிடையாதுங்க, அரபு நாடுகளில் தற்போது வானிலை ரொம்ப மோசமா இருக்குது. மணல் காற்று மற்றும் மழை அதிகமாக பெய்யறதுனால வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையா இருக்கும்படி வானிலை ஆய்வாளர்கள் தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதுபோல பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் கடும் மழை பெய்து வருவதால் வாகனங்கள் தண்ணீரில் மிதக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் ஜித்தா பகுதியில் மழை வெள்ளத்தால் சாலைகள், கடைகள் மற்றும் வீடுகள் எல்லாம் மழை நீர் புகுந்துள்ளது. அதுபோல பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பாலைவனமும் ஐஸ் கட்டிகளால் நிரம்பி வழிகின்ற காட்சியும் வெளியாகியுள்ளது. இந்த மழைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, குவைத்தின் மட்டும் கிடையாதுங்க, இங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அனைத்துலேயும் குளிரான கிளைமேட்டாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அதனால இங்க இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க இந்த குளிர்காலத்துக்கு தேவையான சொட்டரு, இன்னர் கிளவுஸ், ஜாக்கெட் போன்ற ஆடைகளை எல்லாம் முன்னெச்சரிக்கையா வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த தகவலை பார்த்தரலாமா? 2 வருடங்களுக்கு மேலாக நடந்து வந்த நீதிமன்ற வழக்கில் தற்போது குவைத் குடிமகனுக்கு குற்றவியல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக குவைத்தோட உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையின்படி, குவைத்தோட துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்களின் மேற்பார்வையில் நடைபெற்ற விசாரணையில் 2 வருடத்திற்கு முன்பு ஒரு குவைத்தி பெண்ணை அவரோட சகோதரனை கொலை செய்து பாலைவன பகுதியில் புதைத்துள்ளான். 2 வருடங்களாக நடைபெற்ற வழக்கின் விசாரணையில் இந்த கொலைக்கான காரணத்தை பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் பழக்க வழக்கம் தான் என்பது உறுதியாக சொல்லப்பட்டுள்ளது. குவைத் குற்றவியல் நீதிமன்றம் அந்த குவைத்திக்கு தற்போது மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் தற்போது நடக்கக்கூடிய முக்காவாசி கிரைமுக்கு காரணமே இந்த போதைப் பொருள் பழக்க வழக்கம் தாங்க. இந்த போதைப் பொருள்லாம் குவைத்தில் அகற்றிட்டாலே போதும், குவைத்தில் முக்காவாசி கிரைம் குறைந்துடும். இதனால தான் குவைத்தோட கவர்மெண்ட் புதிய சட்டத்தை போதைப் பொருட்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருட்கள் பயன்படுத்தினாலோ இல்லைன்னா விற்பனை செய்தாலோ அவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் குவைத்தோட உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதனால இங்க இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க, நான் பல வீடியோக்கள் சொல்லிட்டேன், இது போல பழக்க வழக்கங்கள் இருந்தால் தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க. குவைத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, ஓகேவா? இப்போ கடைசியான நியூஸை பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் சாலை பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கும் குவைத்தோட முனிசிபாலிட்டி மற்றும் குவைத்தின் பொது போக்குவரத்து துறை குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் கேட்பாடற்று கிடக்கும் வாகனங்களை எச்சரிக்கை ஸ்டிக்கர் ஒட்டி பறிமுதல் செய்து வருகிறது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவலின்படி தற்போது குவைத்தில் பார்த்தீங்கன்னா 19 வாகனங்கள் குவைத்தோட பலதியா பறிமுதல் செய்துள்ளது. இந்த நியூஸை நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம ஆளுங்க சொந்தமா வாகனம் இங்கே வச்சிருப்பீங்க. ஒருவேளை நம்ம ஆளுங்க லீவுக்கு யாராச்சும் ஊருக்கு போனீங்கன்னா வாகனங்களை சேஃப்டியான இடத்துல பார்க் செஞ்சு விட்டுட்டு ஊருக்கு போங்க. ஒருவேளை லாங் லீவுக்கு நீங்க ஊருக்கு போறீங்கன்னா உங்களோட காரை முடிஞ்ச அளவுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு போறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 4-5 மாசம் கார் சும்மாவே நின்றுட்டு இருந்துச்சுன்னா அது தேவையில்லாத செலவை தான் உங்களுக்கு வைக்கும். அதனால காரை வித்துட்டு போறது தான் நல்லது. இந்த வீடியோக்களில் முக்கியமான தகவலை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம
நம்ம சேனல் வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.